உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோதி வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில், அதாவது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த உடைய பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கப்படும் போது காலச்சக்கரத்தின் அதாவது 6வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில், அதாவது கும்ப லக்னத்தில் சூரிய பகவானுடைய திசையில் 159 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கப்படும் போது காலச்சக்கரத்தின் 6வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இல்லை பாதகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவதுன்றது உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னா புதன் தான். கல்விக்கே அதிபதி புதன் தான். புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல, 7ஆம் இடம்னா மீன ராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேலை செய்யாது. அப்போ நம்ம வீட்டுக்கு அதிபதி 7ஆம் இடத்துல போய் நீச்சம் அடையும் போது வேலை செய்யாது. அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ நீச்சம் அடையும் போது சப்போர்ட் பண்ணாதவர் வேலை செய்யாத போது, அதே அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது ரிபேஸில் வர்றாரு, பின்னாடி வர்றாரு இல்லையா, அப்போ நமக்கு அந்த கிரகம் வேலை செய்யும். அப்போ 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் இல்லையா, 7ஆம் இடம்னா கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருல்ல, நம்ம வீட்டுக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்தாருன்னா அப்போ மாங்கல்ய பலத்தை சேர்த்து கொடுக்குறாரு. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடையாக இருக்கும். நீங்கள் போய் இப்போ ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். அதே உங்களை ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருந்தா அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும். அப்போ உங்களுக்கு திருமணம்ன்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அப்போ மனசுக்குள்ளார என்ன நினைப்பீங்க, கரெக்டான்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட நேரம் மற்றவங்களுக்கு தான் நல்லது நடக்குது, நமக்கு நல்லது நடக்கலையே அப்படின்றத கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல போய் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் நீச்சம் அடைஞ்சு இப்போ வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த உடைய கட்டன்றது மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கை நினைக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ முடிவு பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு மாப்பிள்ளை இருக்குதுன்னு பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதினு உங்களை பற்றி அவருக்கு தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். கலஸ்தரஸ்தானத்தில் உட்காரும்போது திருமண பந்தம் உறவு நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தபடி பார்க்கும்போது அந்த உடைய புதன் கூட உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். பொதுவாக மாத கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய பகவான் தான். ஒவ்வொரு மாதமும் நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம். அந்த சூரிய பகவானும் எங்கே உட்காந்துருக்கிறாரு, அதே மீன ராசியில் தான் போய் அதாவதுன்றது நட்பாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்தா புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது இல்லைங்களா? அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீண்ட நாள் கனவு அது பிரகாசமாக பயணம் சூப்பராக அமைய போகுது. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் வேலை செஞ்சு பர்மனெண்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை பர்மனெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 காசு சம்பாரித்து சொந்தமாக மண் வாங்க முடியாமல் வீடு வாசல் கட்ட முடியாமல் இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட இது எல்லாமே உங்கள் நிலைமை மாறப்போகுது. ஏன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி புதன் ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தானே.
அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குறவரு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடம் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் போய் அதே மீன ராசியில் போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா உச்சமடைஞ்சு இப்போ வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்த காலமும் உங்களளவுக்கு இந்த குடும்ப தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி போய் அங்கே உச்சம் அடைஞ்சிருக்கிறார் இல்லையா, கண்டிப்பாக இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருப்பார். ஆக மொத்தம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் தொழில், அதான்றது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்கள் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதி, இந்த 3 கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து மீன ராசியில் உட்காரும்போது 3 பேரும் 3 தனித்துவமாக உட்காந்துருக்குறாங்க. சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிட்டாரு, புதன் நீச்சம் அடைஞ்சிட்டாரு, சூரிய பகவான் நட்பாக உட்காந்துட்டாரு. இப்படி உட்காரும்போது இன்றைக்கி வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா ராகுக்கு கேதுக்கு வீடு கிடையாது இல்லையா, நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். வக்கரம்னா ரிபேஸில் வர கிரகம் தான். எப்பவுமே ராகு கேதுக்கு வீடு கிடையாது, ரிபேஸில் தான் வருவார். அப்போ இந்த 4 கிரகங்களும் மீன ராசியில் உட்காந்து அதுவும் 7ஆம் இடமாக பார்க்குறதுனால திருமணத்துக்கு நல்ல ஒரு பந்தம். முதல் கல்யாணம் பண்ணிட்டேங்க, அந்த வாழ்க்கை எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, இறந்துட்டாங்க, இல்லை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண பந்தம் கைக்கூடி வரும். அது முதல் தாரமாக இருக்கட்டும், 2ஆம் தாரமாக கூட இருக்கட்டும், சரிங்களா, திருமண யோகம் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறார். 6ஆம் இடம் இப்போ சனி பகவான் யார், தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு தொழில் நல்லா இருக்கணும்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும், இது ஒரு விஷயம் பார்த்துக்கணும். அதே அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடமும் சுய தொழிலுக்கு 10ஆம் இடமும் நம்ம பாருன்னு சொல்கிறோம். அப்போ அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சியை தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார். இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார். அதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு, கட்டன்றது கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போயிடுறாரு. அப்போ 6ஆம் இடத்துலேருந்து அவரும் 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, கலஸ்திரஸ்தானத்துக்கு போயிடுறாரு. இப்போ தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் அடுத்தது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் சனி பகவான், சரிங்களா. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு எப்படி இருக்குதுன்னா, அதாவது 4 கிரகங்கள் ராகு சுக்கிரன் புதன் சூரியன், இப்போ 4 கிரகங்கள் அங்கே இருக்குது. இதே இந்த மாதிரி பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவானும் போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா 5 கிரகங்களும் போய் உங்களுக்கு மீன ராசியில் உட்காந்துருவார். அந்த மீன ராசியில் உட்காரும்போது பஞ்ச போதங்கள் மாதிரி 5 கிரகங்கள் 5 கிரகங்கள் உட்காரும்போது நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, இதுதான் பஞ்சபோதம்னு சொல்கிறோம். 5 கிரகங்கள் ஒரு இடத்துல சேரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதாவது படித்த படிப்புக்கு பலன் கிடைக்கும், டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும், ஸ்கின் அலர்ஜி, உடம்பு பிரச்சனை, ஹெல்த்து சரியில்லைன்னா ஓரளவுக்கு உடல் உபாதைகள் சரியாகும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் பாருங்கள் ரிஷப ராசியிலேருந்து உங்கள் ராசி 5ஆம் இடமாக பார்த்துட்ருக்கிறாரு. பொதுவாக சனி பகவான் பார்க்கும் இடத்துக்கு தான் பலன் கொடுப்பார், சரிங்களா. எப்பயுமே இருக்கிற இடத்துக்கு 7.5 தான் கொடுப்பார் சனி. இப்போ 15ஆம் தேதி மீன ராசிக்கு சனி போயிட்டாருன்னா சனி பார்வை 3, 7, 10. அப்போ 3ஆம் இடமா ரிஷப ராசி பார்ப்பார், 7ஆம் இடமா உங்கள் கன்னி ராசி தான் பார்ப்பார் அடுத்தது, சரிங்களா. சனி பகவான் 7ஆம் இடமும் உங்கள் கன்னி ராசி பார்ப்பார், அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடமா தனுசு ராசி பார்ப்பார். சனி பார்வை 3 கட்ட ரிஷப ராசி, 7 கன்னி ராசி, 10ஆம் இடம் தனுசு ராசி பார்ப்பார் 2.5 வருஷத்துக்கு. அப்போ அந்த 3 வீட்டுக்கு சனி பகவான் நல்லது பண்ணுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து குருவுடைய பார்வை பாருங்கள் 5, 7, 9. அப்போ ரிஷப ராசியிலிருந்து 5ஆவது ராசியை யார் பார்த்துட்டு இருக்கிறாரு, உங்கள் கன்னி ராசி தான் பார்க்குறாரு. குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம் இல்லைங்களா. அப்போ குரு என்னமா 5ஆம் இடமா பார்க்கறதுனால பார்க்குறாரு. அப்போ குழந்தை செல்வங்களுக்கு ஒரு அருமையான பந்தத்தை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே மாதம் 14 தேதிக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு, சரிங்களா. அப்போ குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம். அப்போ புத்திரஸ்தான மெயினை பார்க்குறாரு. அப்போ புத்திர பாக்கியம் பெருகும். 2வது கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும், சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான்
விருச்சிகத்திலிருந்து மிதுனத்துக்கு வரும்போது அடுத்தது 5ஆம் இடமா கன்னி ராசி பார்க்குறவர் துலா ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ 4ஆம் இடமா பார்ப்பார், சுகஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ அம்மாவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த உடைய காலகட்டத்துக்கு இன்றைக்கி 100% இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் 7ஆம் இட கலசரஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு நினைச்ச பாக்கியத்தை கொடுக்க போகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாக்கியம் எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தருக்கு கல்யாணம் எப்போ ஆகுன்னு ஒரு எதிர்பார்ப்பாங்க, ஒருத்தருக்கு குழந்தை எப்போ இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க, ஒருத்தருக்கு எப்போ சொந்த வீடு கட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஒருத்தருக்கு என்றைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு உத்தியோகம் கிடைக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால மே 14ஆம் தேதிக்குள்ளார எல்லாருக்கும் எல்லா கனவும் ஒருத்தருக்கே இருக்காது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கனவு மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா குரு பார்வை மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அதனால் 100% உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள்ஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா 10ஆம் இடம் உட்காந்துருக்கிறார், சொந்த தொழில். தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ 100% தொழில் பாக்கியம். இப்போ சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வேலை செய்கிறேங்க, ஆனால் வருமானம் இல்லை, சம்பாதிக்கிறேன் மிச்சம் இல்லை, மாடு மாதிரி உழைக்கிறேன் ஆனால் 10 ரூபா லாபம் இல்லை, புலம்புறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையில் கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை பயணம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த வருஷத்தோடு இந்த மாதம் முடியுது, அடுத்தது வந்து சித்திரை பிறக்குது, புது வருஷம் வருது. புது வருஷத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி வாழ போகிறீங்க, நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க, வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது அண்ணான்றதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி படிப்பு நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கு மேலே அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். சித்திரை பிறந்துருச்சு அப்படின்னா உண்மையாலும் உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும், உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாகும், மெயினாக கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரும், மெயினாக சுப காரியங்கள் நடக்கும், உங்களோட கனவு கண்டிப்பாக நனவாகும். சரிங்களா? சரி நேயர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்ல வரன்றது கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.